வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் இப்போ கொஸ்டின் வந்து 0.2 மோலார் சொல்யூஷனுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க 1.4, ரெசிஸ்டன்ஸு 100 ஓம்னு கொடுத்துட்றாங்க. செல் கான்ஸ்டன்ட் அதாவது L/A என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/R இன்ட்டு L/A. இதான ஃபார்முலா? L/Aங்கிறது செல் கான்ஸ்டன்ட். அப்போ கப்பாவோட வேல்யூ 1.4 இஸ் ஈக்குவல் டு 1 அந்த ஓம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 100, 1/100 இன்ட்டு L/A. இப்போ எனக்கு செல் கான்ஸ்டன்ட் தான் வேணும். அப்போ செல் கான்ஸ்டன்ட் L/A இஸ் ஈக்குவல் டு 1.4 இன்ட்டு 100. ஆன்சர் வந்து 140. எல்லை மீட்டரில் சொல்லலாம், அந்த ஏரியாவை மீட்டர் ஸ்கொயரில் சொல்லலாம். ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா பர் மீட்டர் அப்படின்னு வரும். இப்போ செல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு எதில் வரும்னா பர் மீட்டர், 140 பர் மீட்டர். சரி, இப்போ அடுத்தது இந்த கொஸ்டினோட அடுத்த லெவலுக்கு போகிறோம். என்னென்னா இதே சொல்யூஷன் 0.5 மோலார் சொல்யூஷனாக இருக்கும்போது அதோட ரெசிஸ்டன்ஸ் 280 ஓமாக இருக்கும்போது செல் கான்ஸ்டன்ட் 140 இருக்கும்போது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மோலார் கண்டக்டிவிட்டி எவ்வளோ, இதான் கேட்குற கொஸ்டின். அப்போ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ், கப்பா அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ். ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் எவ்வளோ, மோலார் கண்டக்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம். அப்போ கப்பா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/R, அதாவது 1/R இன்ட்டு செல் கான்ஸ்டன்ட் L/A. அப்போ கப்பா இஸ் ஈக்குவல் டு 1 அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 280, செல் கான்ஸ்டன்ட் 140. அப்போ ரெண்டு இது பண்ணிங்கன்னா கப்பாவோட வேல்யூ அதாவது ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து 0.5. அடுத்தது இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் சொல்லியாச்சு. இப்போ மோலார் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் இன் 10⁻³ பை மோலார் சொல்யூஷன் டிவைடட் பை M. அப்போ 0.5 இன்ட்டு 10⁻³ பை 0.5, 0.5 ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 10⁻³ அப்போ 1 இன்ட்டு 10⁻³ அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது இந்த மோலார் கண்டக்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா ஓம் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல். ஓம் இன்வர்ஸை சீமன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சீமன் மீட்டர் ஸ்கொயர் பெர் மோல் அப்படிங்கிறது 10⁻³ ஓம் இன்வர்ஸ் சீமன் மீட்டர் ஸ்கொயர், சீமன் மீன்ஸ் எஸ், மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பர் ஓம் மீட்டர் ஸ்கொயர் பர் மோல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணிருக்கீங்க? 0.2 மோலார் சொல்யூஷனுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்து ரெசிஸ்டன்ட் கொடுத்து செல் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. அதே சொல்யூஷன் 0.5 இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் மாத்திரம் 280, செல் கான்ஸ்டன்ட் அதே செல் கான்ஸ்டன்ட் தான். இங்கே ஸ்பெசிஃபிக் கண்டக்டன்ஸ் எவ்வளோ அதை வச்சு நீங்கள் மோலார் கண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? இந்த மாதிரி சம் வந்து நீட்டில் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க.